சொல்லு மச்சான், ஃபோன் பண்ணியிருக்கேன். டியூட் எங்கே இருக்க? நான் வெளியே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அப்படியா? இல்லை, இந்த கிரவுண்ட் வாட்டர் பற்றி கேட்டதில்ல, எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஆமாம், கேட்டிருந்தேன். இப்போ இன்னைக்கு வந்தேன்னா நான் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு. சரி மச்சான், வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலாம். சந்தமாக இருக்குமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து ஒன்றும் அவசரம் இல்லை. நான் அதுக்குள்ளே செட்டப்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறேன். ஓகே, பாய். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எல்லோரும் வந்து கவனமாக இதை பாருங்கள். இதுதான் இப்போதைக்கு நடந்துகிட்ருக்க ஒரு விஷயமா இருக்குது. இப்போதைக்கு நடந்துகிட்ருக்க ஒரு மேஜர் இஷ்யூ இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெவல் வந்து டாப் சாயில், சப் சாயில், அப்புறம் வந்து அக்வேரியம்னுவாங்க. ஸோ அக்வேரியம்னா அந்த கிரவுண்ட் வாட்டர் லெவலில் தான் அக்வேரியம்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ராக் பெட்டுகளுக்கு கீழே வந்து வாட்டர் லெவல் கிடையாது. இருக்குது ராக் பெட்டுக்கு மேலே மட்டும்தான் நமக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்குது, நம்ம கன்சியூம் பண்ணுறாங்க, வாட்டர் கன்சியூம் பண்ணுறோம். ஸோ மறுபடியும் அகைன் ஃபில் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம 100% கன்சியூம் பண்ணல, ஜஸ்ட் 10% பண்ணுறதுனால. ஸோ நம்ம 10% கன்சியூம் பண்ணும்போது ரிமைனிங் வந்து டாப் அப் ஆகிடும் வாட்டர் உள்ளே, அதாவது ட்ரெயின் ஆகி வாட்டர் டாப் அப் ஆகிடும். அதே வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதிகமாக்குறோம் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு 50% வாட்டர் நம்ம எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பெட் லெவல் வந்து கம்மியாகும். ஏன்னா டாப் அப் ஆகிறதுக்கு லேட் ஆகும் தண்ணி. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணுறோம் போரை, தெரியுதுங்களா? நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணோம் அந்த சமயத்தில் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு அதிகமாக வேணும், டபுள் டைம் வேணுன்றதுனால என்ன பண்ணுறோம், டபுள் போர் போட்டு நம்ம 100% வாட்டர் வந்து எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி எடுக்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெட் லெவல் வாட்டர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகிடுது. மறுபடியும் எப்போ நம்ம வந்து மழை பெஞ்சு ட்ரைன் ஆகி வர்றது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். கேலன் வாட்டர் வர்றதுக்கே வந்து எப்படியும் ஒரு 1 இயர் ஆகலாம், இல்லை மந்த்ஸ் ஆகலாம். அது வந்து டிபெண்ட் அப்பான் த சாயில் ஸ்ட்ரக்சர்ஸ், அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி சாயில் ஸ்ட்ரக்சர்ஸில் இதுவாகும். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம். கூடிய சீக்கிரம் நம்ம கிரவுண்ட் வாட்டர் மொத்தத்தையும் செக் பண்ணிவிட்டு டாப் அப் ஆகலை அப்படின்னாக்கா, ஸோ இதுதான் வந்து நமக்கான அவுட்புட்டாக இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை வந்து மிச்சம் பண்ண பாருங்கள். வீணாக வந்து வேஸ்ட்டாக போகுது அப்படின்றத பண்ணாதீங்க. ஸோ அதனால தான் வந்து அதர் கண்ட்ரிஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரோட காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து 1 லிட்டர் வாட்டர் வந்து அது 50 ரூபாயிலேருந்து 200 வரைக்கும் வச்சுருக்காங்க, 1 லிட்டர் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கண்டக்ஷன்ஸ்னால வந்து அந்த மாதிரி இருக்குது. இது அவ்வளோதானா, இதை பண்ண முடியாது அப்படின்னாக்கா, இல்லை, அதுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கிரவுண்ட் வாட்டர் எப்படி வந்து டாப் அப் பண்ணலாம் அப்படின்றத வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வாட்டர் கன்சப்ஷனை கம்மி பண்ணுங்கள். தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், தேவை இல்லைன்னா டேப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் போகிற வழியிலேருந்து எந்த குழாவாக இருந்தாலும் க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு 0.1 தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் பண்ணிட்டோம்னா எதுவுமே பண்ண முடியாமல் ஆகிடும் கடைசியில். ஓகே, இதை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே மச்சான், ஓகேவா? குளோபல் வார்மிங் தான்டா, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.